அந்த ஆதீனத்தோட 39வது குருமகா சன்னிதானம் நான். Beautiful and I love this place. Yes. சுவாமியோட அருள் ரொம்ப அதிகமாக இருக்கு. Here is beautiful. வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் நான்கிருக்கும் வேதம் நான்கிருக்கும் நாயகனே நீதானே நல்லைக்கந்தா. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வரலாற்று பெருமை மிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் 8ஆம் நாள் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அந்த வகையில் இந்த திருவிழாவில் எவ்வாறான விடயங்கள் நடைபெற்றுள்ளன, அதாவது வந்து மிக வித்தியாசமான வாகனமான ஜாலி வாகனத்தில் சாமியானது எழுந்தருளி மிகவும் மிரட்டும் வகையிலே வீதியுலா வந்தது. அதே மாதிரி பல வெளிநாட்டவர்கள் குவிந்து தங்களுடைய பக்திமயமான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தியிருந்தனர். அதே போல் இந்தியாவில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு மதம் சார்ந்த ஒரு நபர் வந்திருக்கிறார். அவர் என்ன எங்களுடைய ஊரை பற்றி எங்களுடைய நாட்டை பற்றி கூறியிருக்கிறார் என்பது சம்பந்தமான பல விடயங்களை இந்த காணொலியில் தொகுத்துள்ளேன். இன்றைய தன்னோட சேனலுக்கு வாருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் 8ஆம் நாள் திருவிழாவானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாமியானது ஜாகத்திலே நிற்கின்ற அந்த அழகி காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வெளிநாட்டவர்களும் வந்து இந்த இடத்துல வந்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இன மொழி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே வந்து இந்த கந்தசாமி கோயிலுக்கு வந்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனை நாங்கள் வந்து பார்க்கலாம். சுவாமியினுடைய வருகைக்காக பக்தாடியார்கள் எல்லோரும் நிற்கின்ற அந்த அழகிய காட்சி, ஜாலி வாகனத்தில் முருகப்பெருமான் இன்றைய தினம் எழுந்தரோடு இருக்கின்ற அந்த அழகான காட்சி தேவாரமானது நடைபெறுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சாமியானது வெளியால் வருகின்ற அந்த அழகிய காட்சியை வந்து பார்க்க முடியும். வலிமையை விட வித்தியாசமான வாகனமானது ஜாலி வாகனத்தில் முருகப்பெருமான் தோற்றமளிக்கின்ற அந்த காட்சி
மிக அழகான அந்த ஜாலி வாகனத்திலே ஊதா நிற அந்த அழகான சாத்துப்படியோடு முருகப்பெருமான் வருகின்ற அந்த அழகான காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ராஜகோபுரத்தை நோக்கி முருகப்பெருமான் நகர் வளைந்து சென்று விடுவார். எல்லோரும் எதிர்பார்த்த அந்த பிரசன்னா குருக்களுடைய அந்த நெல்லை கந்தனை போற்றி பாடும் பாடல் இப்பொழுது எனக்கு அருளும் தந்தையும் நீ கந்தா கந்தா என் தாய் கந்தா என் தந்தை கந்தா கந்தா நல்லூர் கந்தா என் தாய் நல்லூர் கந்தா என் தந்தை கந்தா எனக்கருள் தந்தையும் நீ எனக்கு அருள் செய்கின்ற தந்தையும் நீதானே கந்தா சிந்தா குலமானவை தீர்த்து பஞ்சேந்திரியங்களாலே படுகின்ற மனதிலே தோன்றுகின்ற அழுக்குகளை எல்லாம் நீக்கி ஆகுலம் நீக்கி குற்றங்களை எல்லாம் நீக்கி குணங்களாக்கி ஆசைகள் யாவையும் சத்தான ஆசைகளை நிறைவேற்றும் கந்தா கந்தா நிறைவேற்றும் கந்தா கதிர்வேலவனே அழகான எழிலான வழிவேலவனே குமரா என்றும் இளமையாக இருப்பவனே குமரா எழிலானவனே மறை நான்கிற்கும் நாயகனே ऋग्वेदं यजुर्वेदं सामवेदं अदर्वणवेदं नान्गिजुक्कुं वेदं नान्गिजुक्कुं नायकने नीदाने नल्लैक्कंदा नीदाने वेदं नान्गिजुक्कुं नायकन नीदाने எந்தந்தை சிந்தாகுலம் தீர்த்து எனையாய் கந்தா என் குற்றங்கள் யாவையும் நீக்கி எனக்கு அருள்தா ஆகுலம் நீக்கி அருள்தா கந்தா நல்லூர் கந்தா அருள்தா
சிறுவர்கள் தங்களுடைய அந்த நடன நாடக நிகழ்வுக்காக தயாராகி நிற்கின்ற அந்த காட்சி. 8ஆம் திருவிழாவின் போது அடியவர்கள் அதனை காண்பதற்காக மிகவும் ஆர்வத்தோடு பக்திகரமாக கலந்து நிற்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். அடியர்கள் மிகவும் ஆர்வத்தோடு அந்த பிரசாதங்களை வாங்குகின்ற அந்த அழகிய காட்சி. மிக அழகான அந்த ஜாலி வாகனத்தில் மிடுக்கோடு வருகின்ற அந்த காட்சி. குபேர வாசல் கோபுரத்தை நோக்கி நகரவடைந்து செல்கின்ற அந்த அழகிய காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். காவி உடை உடுத்து ஒருவர் வந்திருக்கிறார். அவர் யாரென பார்ப்போம். வணக்கம். இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்களா? நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களோட ஆதீனம் வந்து ஸ்ரீமத் பரசமய கோளரிநாதர் ஆதீனம். அந்த ஆதீனத்தோட 39வது குருமகா சன்னிதானம். நான் இந்தியாவிலேருந்து நல்லூருக்கு இதுதான் முதல் வாரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். திருவிழாவுக்கு இப்போ தான் வரேன். திருவிழாவுக்கு இப்போ வாரீங்க. அப்போ இந்த நல்லூர் கோயில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? பிடிச்சிருக்கா? என்ன சொல்ல பிடிச்சிருக்குது. இங்கே நான் காலையில் தரிசனம் பண்ணியிருக்கேன். சுவாமியோட அருள் ரொம்ப அதிகமாக இருந்து இன்னைக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. நான் இப்போ இந்த பகுதியிலே இன்னொரு 10 நாள் இருக்கும். இந்தியாவிலேருந்து எங்கே இருந்தோம் நீங்கள்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி. வேறு உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி என்ன சொல்லுதுங்கிற ஜாழ்ப்பாண மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அப்படின்னா இந்த பக்தியும் இந்த கலாச்சார பண்பாடு இன்னும் வருங்காலத்தில் இப்படியே இருக்க விட ஒற்றுமையாக இருந்து நல்ல போல சந்தோஷமாக வாழுது. காரணம் இன்னைக்கு எங்களோட 37வது குருமகா சன்னிதானம் இங்கே வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு இந்த யாழ்ப்பாண மக்கள் வந்து அவரை வரையெடுத்து அவரை பரிபாலனம் பண்ணி சேவை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரும் பஞ்சங்கள்லாம் தீர்ந்து அவங்க பிரச்சனைகளாக இருந்தது சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும். எவ்வளோ நாள் எங்கட யாழ்ப்பாணத்தில் நிற்க போறீங்க? ஒரு 10 நாள் இங்கே இருக்கு. 10 நாள் எங்கெங்கே போகிறதா யோசிச்சுங்க? திரிகேதீஸ்வரம் போகிறோம். திரிகேதீஸ்வரம் போனோம். அதுக்கப்புறம் எங்கே பின்ன திருவட்டார் மணிமண்டபம் திறப்பு விழா இருக்கிறது. பின்ன நைனான் தேவி. சரி, எங்களோட இந்த அனுபவத்தை மேற்கொண்டதுக்கு நன்றி. வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா எங்களோட இந்த மக்களுக்கு? இந்த விழா நல்லா இருக்குது. மக்கள் ஒற்றுமையாக அந்த ஆச்சாரத்தோடு போடுறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கிறது. எல்லோரும் நன்றாக இருக்கு. இவ்வாறு அழகாக இந்த திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சாமியானது என்ன சற்று நேரத்தில் வாசலை அடைந்துவிடும். பக்தர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த நைவேத்தியங்களும் காணப்படுகின்றன. அதன் பின்னர் இனி பக்தர்களுக்கு கொடுக்கப்படும். அதற்காக எல்லோரும் காத்து நிற்கின்றார்கள்.
கிருஷ்ணா குருக்களுடைய அந்த தேவாரமானது இசைக்கப்பட்டு அவ்வாறே சாமியானது வாசலை நோக்கி நகர்வடைகின்ற அந்த காட்சி நடைபெறப் போகின்றது. தேவாரம் முடிவடைந்து சாமியானது வாசலை நோக்கி நகரவடைந்து செல்கின்றார். சாமியானது மெல்ல மெல்ல அந்த வாசலை நோக்கி நகரவடைந்து செல்கின்ற அந்த காட்சி சாமியானது வாசலை அடைந்து அந்த குருக்கிழவர்களின் பூஜையோடு வரவேற்கப்பட்டு உள்ளுக்கு செல்கின்ற அந்த அழகிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். தற்பொழுது காளாஞ்சி உட்பட மேடக தாளங்கள் சுவாமியை சுற்றி வந்து பின்னர் நிற்கும் பொழுது சுவாமியானது கொண்டு சென்று இறக்கப்பட்டு உள்ளுக்கு செல்லப்படுகின்ற அந்த அழகிய காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். I love this place, yes, thank you. Galles, Tangale, Arugambey, Ella, Sigiriya and Jaffna. Dambola, yes. Jaffna for the, comment on dit, la fin du voyage.
the end of the. Yes, the end of the trip is in Jaffna. How many days staying? 3 days. 3 days, yes. Right, so we didn't see anything yet, but it's very beautiful here. Tell me. Okay, we just arrived tonight, so we see anything yet of the cultural Tamil, but here is beautiful. சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.